வணக்கம் நண்பர்களே. கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோடைய இன்றைய எபிசோட்ல நான் அனுப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு முயற்சி பண்ணுவோம். கனவுகள் நம்ம வாழ்க்கையோட பயணத்துக்கு வழியோட சேர்த்து இலக்கையும் கொடுக்கும். ஆனா இந்த கனவுகள் அவ்வளவு சுலபமால நிறைவேறாது. கடின உழைப்பு, விடாமுயற்சி, தைரியம், இந்த மூணுமே இருக்கணும். டிங்கி ஜிம்கி காலையில 7 மணி கரெக்டா வந்துடணும். லேட் பண்ணக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்ல. ஆமாங்கக்கா. அப்புறம் ஜிம்கி உனக்கு நான் ஷூஸ் ஆர்டரும் பண்ணிட்டேன், பேவும் பண்ணிட்டேன். 7 நாள்ல வந்துரும். தேங்க்யூக்கா. நாளைக்கு பார்க்கலாம். சரிக்கா. பாய். சரிக்கா, பாய். ஓடுறதுக்கு வெளியே போகாதன்னு ஏற்கனவே சொன்னல, ஆனாலும் போயிருக்க. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? யாருக்குடா புரிய வச்சிட்டு இருக்க? இவளுக்கா? இவ யார் பேச்சாவது கேக்குறாளா? வெளியில என் மூஞ்சில துப்புறாங்க. உன் மருமக ஆம்பளை டிரஸ் போட்டுட்டு சுத்துறான்னு. இவ இந்த குடும்பத்தோட மான மரியாதைய வாங்கணும்னே வந்திருக்கா. அத்தை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் அவங்க ஹெல்த்தை பாத்துக்கணும். எல்லாரும் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். வீட பெருக்கி தொட, சமையல் பண்ணு, பாத்திரம் கழுவு. குடும்பத்து பெண்களுக்கு இதுதான் எக்ஸசைஸ். அத்தை, நேஷனல் ட்ரையல்ஸ்க்கு இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. இந்த வருஷம் கல்யாணத்தினால நான் விட்டுட்டேன். அடுத்த வருஷம் என்னால மிஸ் பண்ண முடியாது. அம்மா சொல்றதையும் கேட்க மாட்ற, அவங்களையே எதிர்த்தும் பேசுற. உங்க அப்பா உனக்கு இதுதான் கத்து கொடுத்தாரா? விடுப்பா, இவகிட்டலாம் சண்டை போடாத. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றேன்னா, தினமும் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்றேன். நமக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் பிரெக்னன்ட் ஆகல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன விடுங்க. கழட்டு. என்னடி சஞ்சனா, எங்க இருக்க? எவ்வளோ நாள் கழிச்சு ஃபோன் பண்ற? என்ன உன் புருஷன் ரொம்ப லவ் பண்றாரு போல இருக்கு. வாய மூடு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. ஏன், என்னாச்சு? நான் எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் என் புருஷனும் என் மாமியாரும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்பா என்ன சின்ன வயசுல இருந்தே சொல்லியிருக்காரு, குஸ்தி விளையாடு, சாம்பியன் ஆகணும்னு. அவர் என்ன ஸ்போர்ட்ஸ் கேர்ள் மாதிரி தான் வளர்த்தாரு. 21 வயசு ஆனவனே எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. அம்மா அப்பாலாம் இப்படிதான். நீயே பாரு, எங்க அம்மாவும் இப்படிதான் பண்ணாங்க. அவங்க பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரே மாசத்துல அங்க இருந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். என் மாமியார் வீட்டுல பகல் நேரத்துல என்ன வீட்டு வேலைக்காரியாவும், நைட்ல என்ன குழந்தை பத்திக்கிற மிஷினாவும் தான் பாக்குறாங்க. இப்போ நீ என்ன பண்ண போற? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதனாலதான் உனக்கு கால் பண்ணேன். நான் என்னன்னு சொல்றது? உன்னோட வாழ்க்கை என்ன பண்ணணும் நீ தான் பாத்துக்கணும். டீ பிரமாதமா இருக்கு. நிசிகந்தா மேடம், நான் என்ன நினைச்சேன்னா, நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய பார்ட்டி எல்லாம் கூட்டணி வச்சுக்கிறது இல்லையா, அதே மாதிரி நாமளும் ஒரு கூட்டணி அமைச்சுக்கலாமே. எந்த மாதிரி கூட்டணி? அதாவது இந்த முறை இந்த டைம்ல நான் ஹெட் ஆயிடுறேன், அடுத்த முறை நீங்க ஆயிடுங்க. 2 பேரும் சேர்ந்து வளருவோம், புரட்சி செய்வோம். என்ன? ராஜேஷ் சார், எங்க அம்மா சின்ன வயசுல ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ரொம்ப இனிப்பா பேசுறவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். உங்கள மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும், அடுத்த தேர்தல்ல உங்க மனசோ உங்க எண்ணமோ மொத்தமா மாறிடும். சரி விடுங்க. லட்டுவா 2 பேரும் மட்டும் பங்கு பிரிச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, விடுங்க. இன்னொரு முறை யோசிச்சு பாருங்க. வாடா.
சித்தி, தயவு செஞ்சு என்னை இந்த வீட்ல இருக்க விடுங்க. உங்க உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதை எல்லாத்தையுமே நான் செய்யறேன். அம்மா, சஞ்சனாவை இங்கே இருக்க விடுங்களேன். நம்ம வீடுதான் இவ்வளவு பெருசா இருக்குல்ல. ஆவும்லாம் எதுவும் இல்ல. சஞ்சனா இங்கதான் இருப்பா. நானும் சுக்குருத்தியும் ரொம்ப ஆசைப்படுறோம். ஆமாமா, இங்கே இருக்கட்டுமே. ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? நீ எப்படி உனக்குன்னு ஒரு துணிக்கடை நடத்திக்கிட்டு இருக்கியோ, இவளோ அவளுக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எவ்வளவு நாள் எங்களையே நம்பிட்டு இருப்ப? நீ சொந்தமா சம்பாதிச்சாதான் நீ தைரியமா இருக்க முடியும். சரியா? சஞ்சனா, வந்துட்டேன். என்ன பண்ணணும் சொல்லு. இந்த பிளேட்ஸ்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு. இதை க்ளீன் பண்ணி அங்க வச்சிட்டு கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க. சரி. அட சஞ்சனா, இவன் என் ஃப்ரெண்ட் மகேஷ். அட நீயும் வா, ஹெல்ப் பண்ணு. அட எனக்கு இன்னொரு வேலை இருக்கு. நான் உனக்கு ஈவினிங் கால் பண்ணட்டுமா? சரி. எவ்வளவு வந்திருக்கு? 4260. அப்புறம் எல்லா சாப்பாடுமே காலி. நீயே யோசிச்சு பாரு, 15 நாள்ல நம்ம ஸ்டால் இவ்ளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கவலைப்படாம ட்ரைனிங் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒன்னாலையும் சித்தியாலையும் கணிக்காவாலையும் தான் நடந்துச்சு. சரி சரி போதும். இப்ப வாச்சு நாம சாப்பிடலாமா? என் வயித்துக்குள்ள எலிலாம் கபடி ஆடிட்டு இருக்கு. சரி 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 போலாம். சில பேரு கல்யாணத்தால வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சஞ்சனாவோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அவளும் மத்த விளையாட்டு வீராங்கனை மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னு நினைச்சா, மெடல் ஜெயிக்கணும்னு நினைச்சா. ஆனா குடும்ப வாழ்க்கை அவளோட வாழ்க்கையில பல சவால்களை கொடுத்துருச்சு. விதியை எதிர்த்து சண்டை போட்டு அவ காசிப்பூர் வந்துட்டா. தான் ஃப்ரெண்டு கணிகாவோட ஃபேமிலி கூட தானும் ஒரு மெம்பர் மாதிரி சேர்ந்துட்டா. அவ இந்த குடும்பத்துல பிறந்த மாதிரி எல்லாரும் ஒரே குடும்பமா ஆகிட்டாங்க. ஆனா அவ வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நிசிகந்தா மேடம், நீங்க ஜூன் 3 சஞ்சனாவை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஜூலை 6க்கு அவளோட பாடி கிடைச்சிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கரெக்டா தெரிஞ்சிடும். ஆனா எங்களோட தகவல் படி ஜூலை 3 அவங்க இறந்துட்டாங்க. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ல அவங்க உங்க பொண்ணு கனிகாவோட ஃப்ரெண்டுன்னு அவங்க உங்க வீட்டுல இருந்ததா சொல்லியிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், அவளோட மாமியார் வீட்டுக்கு அவ திரும்ப போயிருப்பான்னு நினைச்சோம். ஆனா அவ இங்க காசிப்பூர்லயே. மாமியார் வீடா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவளோட மாமியார் வீடு கோரக்பூர்ல இருக்கு. கனிகா உங்க 2 பேருக்கும் அறிமுகம் எப்படி? சார், நானும் சஞ்சுவும், சஞ்சனாவும் நானும் நேஷனல் யூத் சாம்பியன்ஷிப்ல பார்த்தோம். அவ அண்டர் 16 குஸ்தி விளையாடிட்டு இருந்தா, நான் அத்லெட்டிக். அப்போதுல இருந்து நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். நிசிகந்தா மேடம், இந்த விஷயத்தை பத்திலாம் நீங்க கம்ப்ளைண்ட்ல எழுதவே இல்லை. ஒருவேளை சஞ்சனாவுக்கு கல்யாணம் இருந்தா அவங்க ஏன் உங்க வீட்டுல இருந்தாங்க? அப்புறம் எவ்வளவு நாளா இருந்தாங்க? சார், அவளோட கணவரும் அவங்க மாமியாரும் ரொம்ப அடிப்பாங்க சார். அவளோட ஹஸ்பண்ட் குழந்தைக்காக அவன் தம்பியை வச்சு ரேப் பண்ண வச்சாங்க சார். இங்க பாருமா சஞ்சனா, இங்க பாரு பூசாரி ஐயா, இந்த பூவும் இந்த விபூதியும் கொடுத்திருக்காரு. இத சாப்பிட்டீனா உனக்குள்ள இருக்கிற குறை நல்லாயிடும். அப்புறம் நீ தாயாயிடுவ. என்கிட்டதான் குறைன்னு அந்த பூசாரிக்கு எப்படி தெரியும்? அவர் என்ன டாக்டரா? அப்படியே இருந்தாலும் இவர்கிட்டயும் குறை இருக்கலாம்ல. என்னது? என்ன சொன்ன நீ? என்கிட்ட தான் குறை இருக்குன்னு நினைக்கிறல்ல? எனக்கு கல்யாணம் ஆனப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சோ அவங்க ஒய்ஃப் எல்லாருமே பிரெக்னென்ட். இப்போ இவளை தவிர இப்பவே இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்.
என்ன பண்ற? யாருக்கு ஃபோன் பண்ற? சுனில கூப்பிடுறேன். அட, இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு லக்னோல இருக்க சுனில்க்கு ஏன் கால் பண்ற? என்ன மாதிரியே அவனுக்குள்ளயும் குறை இருக்காதுல்லம்மா. வாடா. நீங்க என்ன பண்றீங்க? என்கிட்ட குறை இருக்குன்னு சொன்னல, அதான் இவனை கூட்டிட்டு வந்த. ஆரம்பிடா ஓ. அடுத்த நாளே அவ அங்கிருந்து கிளம்பி என் கூட எங்க வீட்டுக்கு வந்துட்டா சார். தம்பியை வச்சு ரேப் பண்ண வச்சிருக்காங்கன்னா அது போலீஸ் கேஸ். ஹஸ்பண்ட் மேலேயும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் விழுவும். அவங்க ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், அவ ரொம்ப பயந்துருந்தா. அவ எப்படி சார் கம்ப்ளைண்ட் கொடுப்பா? ஜூலை 2க்கு அவளோட ஹஸ்பண்ட் அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்கு வந்திருந்தான். நானும் அம்மாவும் உன்னை எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கோம். நீ இங்க உட்காந்து தின்னுகிட்டு இருக்க. எந்திரி, வீட்டுக்கு வா. கிளம்பு. என்ன விடு, என்ன விடு. இங்கேயாவது நான் மரியாதையா இருக்க விடு. ஏய், ரொம்ப பறக்காத. இன்னும் நீ என் பொண்டாட்டி தான். உன் மேல எனக்கு முழு உரிமை இருக்கு. சரியா? வா வா. என்ன விடு. ஐயோ, என்ன விடு. சொன்னா கேட்க மாட்டல. இப்படி எல்லாம் சொன்னா வரமாட்டேன். சொல்ற பேச்ச கேட்க மாட்டல. ஜூலை 3 அவ காணாம போயிட்டதால கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நாங்க இங்க வந்தோம். ஒருவேளை அவ திரும்ப போயிருப்பான்னு நாங்க நினைச்சோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ இத்தனை நாள் எங்க வீட்டுல இருந்திருக்கா. எனக்கு இப்ப 2 பொண்ணுங்க இல்ல 3 பொண்ணுங்க இருக்காங்கன்னு நினைச்சேன். டன்டடைன், ரெடி ஆயிடுச்சு டீ அண்ட் பக்கோடா. அடடா, நான் இல்லாமலே நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? நீங்க திரும்பி விளையாடுங்க. இல்ல இல்ல, நான் முதல்ல சொல்லிட்டேன் ரெட். யாருன்னா ரெட் எடுத்துக்கோங்க, ஆனா ப்ளூ என்னோடது. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எனக்கு இல்ல இல்ல, ரெட் என்னோடதுதான். இங்க பாருங்க, டைஸ் என்கிட்ட நான் தான் போடுறேன். ப்ளூ எனக்கு தான், ப்ளூ எனக்கு தான். சரி போதும், ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம சீட்ல 4 கலர் பேர் எழுதுவோம். யாருக்கு எந்த சீட் வருதோ அவங்களுக்கு அந்த கலர். இல்லன்னா நான் டீ அட்பா கூட தர மாட்டேன். சஞ்சனா சரியா தான் சொல்றா. விளையாட்டுக்கு முன்னாடியே இவ்ளோ சண்டை போட்டுக்கிறீங்க. விளையாட ஆரம்பிச்ச பிறகு முடிய பிச்சுப்பீங்க போல இருக்கே. கனிகா, சஞ்சனா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் இதை பண்ணிருப்பாங்க? சார், நான் என்னன்னு சொல்றது? என்னோட மூளையே சுத்தமா வேலை செய்ய மாட்டேங்குது. சார், எனக்கு எல்லாமே அவ ஹஸ்பண்ட் தான் பண்ணிருப்பான்னு தோணுது. அன்னைக்கு அவன் அவகிட்ட நடந்துகிட்ட விதமும் அவளை அடிச்சதை பார்த்தா அப்படிதான் தோணுது. அது மட்டும் இல்ல, அவன் மிரட்டிட்டும் போனான். இப்போதைக்கு போற, ஆனா உன்ன என்னென்ன பண்ற நீயே பாரு. அவ ஹஸ்பண்டோட நம்பர் இல்ல வேற ஏதாவது? நம்பர் இல்ல சார். அவங்க ஹஸ்பண்ட் நேம் வந்து பிரசாந்த் தியாகி. அவன் கோரக்பூர்ல இருக்க காந்தி நகர்ல இருக்கான். சஞ்சனாவோட நம்பர் இருக்கா அவங்க கிட்ட? சார், கோரக்பூர்ல வந்ததுக்கு அப்புறம் சஞ்சனா போனே யூஸ் பண்ணல. என்கிட்ட அவளோட பழைய நம்பர் இருக்கு. இந்த நம்பரோட எல்லா கால் டீடைல்ஸையும் எடுங்க. அட்ரஸ் அப்புறம் ஹஸ்பண்டோட நம்பர்லாம் கிடைச்சிரும். பிரசாந்துக்கு ஃபோன் பண்ணி என்கொயரிக்கு இங்க வர சொல்லுங்க. சார். இன்ஸ்பெக்டர் சார், சஞ்சனா ஒரு ஸ்போர்ட்ஸ் டேலண்டட் பொண்ணு. எல்லாம் அவளோட தலையெழுத்து. மாமியார் வீட்ல இருந்து வந்துட்டதுனால அவங்க அப்பாவும் அவளை கவனிக்கல. அவ கோரக்பூர்ல இருந்து அவங்க மாமியார் வீட்ல இருந்து இங்க வரும்போது பேசுறதுக்காக அவங்க அப்பாவை நான் இங்க கூப்பிட்டு இருந்தேன். ஜெயராம் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பைல்வானா இருந்து படிக்காத ஆள் மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்க சஞ்சனாவை சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அவ எப்பவுமே உங்களுக்கு பெருமை தான் சேர்த்து வைப்பா. இங்க பாருங்க மேடம், நான் படிக்காதவன் தானே, படிக்காதவனாவே இருந்துக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவ அம்மா வீட்டுக்கும் அவளுக்கும் எல்லா உறவும் முடிஞ்சிடும். என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? நான் மெடல் ஜெயிச்சு கொண்டு வரும்போது அப்ப பெருமையா பேசிட்டு இருந்தீங்க. என்னோட பொண்ணு தான் என்னோட பெருமை. நீ என் பொண்ணு இல்ல என் பையன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நீங்க பெருமைக்காக தான் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. எங்க மரியாதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா உன் மாமியார் வீட்டுக்கு போ. அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. என்னோட மரியாதை அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா? பாத்தீங்களா சித்தி, நான் சொன்னது சரிதானே? நீங்க எவ்வளவு வேணா முயற்சி பண்ணுங்க, ஆம்பளைங்களால பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்பனும் அதே மாதிரிதான். வாய மூடு. உனக்கும் எனக்கும் இருக்கிற அப்பா பொண்ணுங்கிற உறவு இனிமே இல்லவே இல்ல. நீ வாழ்ந்தா வாழு, இல்ல எங்கேயா போய் சாவு. எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா அன்னைக்கு அப்பா பொண்ணுக்குள்ள இருக்கிற மொத்த உறவும் அன்னைக்கு முறிஞ்சிடுச்சு. சஞ்சனா அப்பாவுடைய பேர், அட்ரஸ் இதில் எழுதி கொடுங்க.
ஹலோ. பிரசாந்தா? யாரு? நான் காசிப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பிஎஸ் மிஸ்ரா பேசுகிறேன். காசிப்பூரில் உங்கள் ஒய்ஃப் சஞ்சனாவை மர்டர் பண்ணிட்டாங்க. யார் சஞ்சனா? எனக்கு ராங் நம்பர். ஹலோ ஹலோ. யார் ஃபோன் பண்ணாங்க? போலீஸ். போலீஸா? சார் சொல்லு மிஸ்ஸா. முன்னாடி இந்த நம்பரில் ரொம்ப நேரம் பேசியிருக்கான். 10-12 நிமிஷம் பேசியிருக்கான். அவங்க ஃபோன் ரீச் ஆகலை. எடுக்க மாட்டானா? அப்படின்னா அவனை தூக்குங்க. இப்பவே கோரக்பூருக்கு போங்க. கோரக்பூர் போலீஸோட சேர்ந்து பிரசாந்தோட ஃபுல் டீடைல் இப்பயே கலெக்ட் பண்ணுங்க. சஞ்சனா கூட இவனோட ரிலேஷன்ஷிப் டீடைல்ஸை செக் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வாங்க. சார் எனக்கு சீக்கிரமா பிரசாந்தோட கால் லொகேஷன் டீடைல்ஸ் வேணும். அதுக்கப்புறம் சஞ்சனாவுடைய அப்பா ஜெயராம் பைல்வானோட அட்ரஸ் வேணும். சார் சரி வா செல்ஃபி எடுப்போம். வேண்டாம் இருடி, இது நல்லா இருக்கு. இதுல என் மூஞ்சி நல்லாவே இல்ல. டெலீட் பண்ண. இல்ல இல்ல இல்ல, நான் டெலீட்லாம் பண்ண முடியாது. சரி ஒரு முறை காட்டு. சரி வச்சுக்கோ. கனி, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம பூனே அகாடமியில முதல்ல சந்திச்சோமே? நீ எங்க ஹாஸ்டல்ல பெட்காக எவ்வளவு சண்டை பட்டல. ஆமா, நம்ம ஸ்போர்ட்ஸ் மீட்ல மெடல் ஜெயிக்கல, ஆனா லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஒருவேளை நம்ம வீட்டாளுங்க நம்மள கல்யாணத்துக்காக ஃபோர்ஸ் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. நம்ம லைஃப் டைம் ஸ்போர்ட்ஸ்லயே இருந்திருக்கலாம். இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ல நான் என்னென்ன கத்துக்கிட்டோனோ கோச் ஆகி மத்தவங்களுக்குமே கத்து கொடுப்பேன். நீயே பாரு, நானும் 2-3 வருஷத்துல அப்பா மாதிரியே கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிருவேன். பிரசாந்த், பிஎஸ்ஐ மிஸ்ரா, காசிப்பூர் போலீஸ் ஸ்டேஷன். வா சார். வாடா. சார் நான் சொல்றது கேளுங்க. சார் என் பையனுக்கு எதுவும் தெரியாது, விட்டுருங்க சார். சார் இது வரைக்கும் நாங்க விசாரிச்சதுல நீயும் உன்னுடைய அம்மாவும் சேர்ந்து சஞ்சனாவை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க. அதனாலதான் அவ வீட்டை விட்டு ஓடி இருக்கா. அவ வீட்டை விட்டுலாம் ஓடல, வீட்டுல திருடிட்டு ஓடிட்டா சார். கடவுளே, எல்லாம் நாசமா போச்சு. என்ன இதெல்லாம்? அவ ஓடிட்டாப்பா, எல்லாத்தையும் திருடிக்கிட்டு ஓடிட்டாப்பா. அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சஞ்சனா திருடிட்டு ஓடிட்டா. போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துருப்பீங்களே? இல்ல சார், நாங்க ரிப்போர்ட் கொடுக்கல. எங்க பேரு கெட்டு போயிருக்கும். எப்படியா இருந்தாலும் சார், அவ என் மனைவி இல்ல. அப்புறம் என்ன பண்ணீங்க? நான் எங்க ஊர்ல தேடினா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஊர்ல போய் தேடினா அவ எங்கேயுமே கிடைக்கல சார். அப்புறம் நாங்க கோரக்பூர் லோக்கல் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைனும் கொடுத்தோம் சார். ஆனா அவ கிடைக்கவே இல்லை சார். எப்படி கிடைப்பா? நீ அவளை இவ்வளவு டார்ச்சர் பண்ணினா அவ ஓடாம என்ன பண்ணுவா? இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் நீங்களும் அடிச்சிருப்பீங்க சார். அவளோட நடவடிக்கைலாம் அப்படிதான் இருக்கும். என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க நீ? புதுசா கல்யாணமான கல்யாண பொண்ணு ட்ரவுசரும் டிஷர்ட்டும் போட்டுட்டு இருப்பாங்களா? இங்க பாருமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்க வராங்க. போய் நல்ல புடவை கட்டிக்கோ. வரும்போது இந்த அளவுக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வா. என்னால யாரும் முன்னாடி வர முடியாது. நீங்க என்ன கேப்டா கூப்பிட்டீங்க அவங்கள. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டிவில குஸ்தி ஃபைனல் மேட்ச் போட போறாங்க. அதுக்கு நான் அதை தான் பாப்பேன். உங்க ஃப்ரெண்ட்ஸை நாளைக்கு வர சொல்லுங்க. என்னாச்சு பாருப்பா எப்படி எல்லாம் பேசுறான்னு. இங்க பாருமா, போய் புடவைய கட்டிக்கிட்டு வா. போ, சீக்கிரம் போ. என்னை ஏன் தள்ளி விட்டீங்க? அட தள்ளி விட்டனா? என்னை எப்படி தள்ளி விடுவீங்க? ஏன் என் மேல கை வச்சீங்க? என் உயிரை எடுக்கிறதுக்காகவே இவ வந்திருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா மேலே கை வச்சிருப்ப. தேவைப்பட்டுச்சுன்னா கணவனையும் அடிப்பேன், புரிஞ்சுதா?
அம்மா உனக்கு எதுவும் ஆகலல்ல? சார், வாய்க்கு வந்த கதையெல்லாம் சொல்லுவியா? இப்போ நான் சொல்ற கதையை கேளு. இங்க பாரு, குழந்தைக்காக டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண ரிப்போர்ட் இது. குழந்தைய பெத்துக்கிறதுக்காக நீ சஞ்சனாவை கட்டாயப்படுத்தியிருக்க. உன் தம்பியை வச்சு நீ அவளை ரேப் பண்ண வச்சிருக்க. இல்ல சார், ரேப்லாம் இல்ல சார். அவ ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட ஏதோ தப்பா பொய் சொல்லிருப்பா சார். சார், என் தம்பியா அவ கூட படுக்கணும்னு சொன்ன, அவ்வளவுதான். ஏன்னா அவ என் ஆன்மா மேல சந்தேகப்பட்டா சார். ஈகோ ஆட் ஆயிடுச்சு, அதனால நீ அவளை கொலை பண்ணிட்ட. இல்ல சார், நான் அவளை கொல்லல சார். அப்புறம் இந்த குழந்தையோட விஷயம், அத பத்தி நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன் சார். உங்க 2 பேரோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நீங்க 2 பேரும் என்ன கணவன் மனைவி? ஐ மீன், நீங்க 2 பேரும் எப்பவுமே பேசிக்க மாட்டீங்களா? எனக்கு பேசுறதெல்லாம் புரியல மேடம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுக்கு குழந்தை வேணும்னு சொல்றீங்க. உங்க மனைவி கிட்ட அவங்களுக்கும் குழந்தை வேணுமான்னு எப்பயாச்சும் கேட்டிருக்கீங்களா இல்லையா? இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு மேடம்? குழந்தை வேணும் தான். வெல், உங்க 2 பேரோட ரிப்போர்ட்ஸும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா சஞ்சனா பிரெக்னன்சி பிரிவென்ஷன் பில்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அவ எப்படி கர்ப்பமாக முடியும்? குழந்தை பிறக்க கூடாதுன்னு மாத்திரை சாப்பிடுறியா? கட்டாயப்படுத்தினா படிச்ச அறிவாளி பொண்ணு என்ன பண்ணுவா? அவளுக்கு ஏன் குழந்தை வேணான்னு ஒரு முறையாவது கேட்டியா? இல்ல, உன் தம்பியை வச்சு அவளை ரேப் பண்ணிருக்க. அதை எதுக்கு சார் கேட்கணும்? அவளுக்கு ஏன் குழந்தை வேணான்றதே எனக்கு தெரியும். அவ ஏன் காசிப்பூருக்கு ஓடி வந்தாலும் எனக்கு தெரியும். இத பாருங்க சார், இப்பவே உங்களுக்கு காட்டுறேன். இந்தாங்க, இத பாருங்க சார், நீங்களே பாருங்க. சார், இந்த வீடியோக்காக தான் நான் காசிப்பூருக்கே வந்தேன். உண்மையை சொல்லட்டுமா சார்? இதை எல்லாத்தையுமே மறந்துட்டா அவளை கூட திரும்ப கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன் சார். ஆனா அவ ஒத்துக்கல, வர முடியாதுன்னு சொல்லிட்டா சார். அவ வர முடியாதுன்னு சொன்னதுனால உனக்கு மறுபடியும் ஈகோ ஆட் ஆயிடுச்சு, நீ அவளை கொன்னுட்ட. சார், அதான் சொல்றேன்ல, நான் அவளை கொல்லவே இல்லை சார். ஜூலை 3க்கு நீ எங்க இருந்த? அது ஜூலை 2க்கு காலையிலே இங்க வந்துட்டு ராத்திரி பஸ் பிடிச்சு நான் திரும்ப எங்க ஊருக்கே போயிட்டேன். படத்துல ட்ரை பண்ணியா? என் கண்ணை பார்த்தே போய் சொல்லிட்டு இருக்க. குடு, இங்க பாரு உன்னுடைய மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ். ஜூலை 2க்கு நீ காசிப்பூர் வந்திருக்க, ஜூலை 4க்கு அங்கிருந்து கிளம்பி இருக்க. பாரு. இல்ல சார். இப்பவே சொல்றியா இல்ல லத்தி சார்ஜ்? இல்ல வேணாம் சார், வேணாம். நான் சொல்லிடுறேன். நான் ஜூலை 4 வரைக்கும் இங்கதான் இருந்தேன். இதுக்கான காரணம் எப்படியாச்சும் எங்க அம்மா சஞ்சனா வீட்டுக்கு கூட்டிட்டு வா, இல்லனா என்ன வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நின்ன. மிஸ்ரா, கத்துக்கோ. அம்மா பேச்சை எப்படி கேக்குறான் பாத்தியா? சார், நான் எதுவுமே பண்ணல சார். சார், வீடியோ எப்படி கிடைச்சது? சார், சரி, இதை இங்க பாருங்க சார். இந்த நம்பர்ல தான் சார் வந்துச்சு. பாருங்க, இந்த நம்பர்ல இருந்து தான் வீடியோவும் வந்துச்சு, இந்த நம்பர்ல இருந்து தான் அட்ரஸும் வந்துச்சு சார். யாருது இது? யாருடைய நம்பர்? எனக்கு சத்தியமா தெரியாது சார். இவங்க கிட்ட உன் நம்பர் எல்லாம் இருக்கு, ஆனா யாருன்னு தெரியாது உனக்கு? தெரியாது சார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மறைச்சுக்கோ, ஆனா உண்மையை நாங்க வெளியே கொண்டு வந்துருவோம். சார், நான் ஏன் சார் மறைக்க போறேன்? இது யார் நம்பர்னு பாருங்க, அப்படியே கால் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் இவனுடைய தம்பி, உன் தம்பி பேர் என்னது? சுனில். அவனுடைய கால் ரெக்கார்ட்ஸும் செக் பண்ணி அவன் லக்னோல இருந்தானா இல்ல காசிப்பூர்ல இவனோட இருந்தானா செக் பண்ண. இவனை தூக்கி லாக்அப்ல போடுங்க. சார், என்ன எதுக்காக சார் லாக்அப்ல போடுறீங்க? எங்க அம்மா வீட்ல தனியா இருக்காங்க சார், என்ன போக விடுங்க சார். சஞ்சனாவுடைய மர்டர்ல நீ தான் முக்கிய குற்றவாளி. இன்னும் உன் மேல நிறைய சார்ஜஸ் விழும். உள்ள தூக்கிட்டு போவன. சார், இதெல்லாம் தப்பு சார். நான் எதுவுமே பண்ணல சார். இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சார், பிரசாந்திக்கு எதுக்கு இந்த வீடியோ அனுப்பியிருப்பாங்க சார்? நிறைய காரணங்கள் இருக்கலாம். சஞ்சனாவை எக்ஸ்போஸ் பண்றது, அவ பேரை கெடுக்கிறது, இல்லனா பிரசாந்த தூண்டி விட்டு அவளை கொல்ல வைக்கிறது. ஆனா ஒரு விஷயம் உறுதி, இந்த மர்டரை பிரசாந்த் பண்ணிருக்கட்டும் இல்ல வேற யாராவது பண்ணிருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த மர்டருக்கு காரணம் இந்த வீடியோ தான். முதல்ல இந்த நம்பர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. இவன் கால் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்கிட்ட சொல்லு. நிசிகந்தா மேடம், வணக்கம். இந்த பக்கம் ஒரு வேலையா போய்கிட்டு இருந்தேன். உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நம்ம எதிர்க்கட்சி தலைவரை வந்து பாத்துட்டு போறது மூலியமா அன்பும் பாசமும் இன்னும் அதிகமாகும் இல்ல? இங்கே வச்சிருப்பா. நாளைக்கு உங்க அப்ளிகேஷனை வாபஸ் வாங்குறதுக்கான கடைசி நாள். அதான் ஒரு முறை நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். உங்களுடைய மனசு மாறி இருக்கலாம். மனசு மாறி இருந்தா பரிசா எடுத்துக்கங்க.
சார் பிரசாந்துக்கு யார் வீடியோ அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. குட். யார் அது? சார் அவன் 19 வயசு பையன் மகேஷ் யாதவ். அவன்கிட்ட போய் பேசுங்க. அவன் வீடு பூட்டி இருக்கு சார். பக்கத்து வீட்டுக்காரங்க அவன் தனியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அவன் 2-3 நாளாக வீட்டுக்கு வரதில்லையா. அப்படின்னா பூட்டை உடைங்க, வீடு முழுக்க நல்லா தேடுங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. எல்லா இடத்தையும் நல்லா செக் பண்ணுங்க. யார் இந்த பையன்? எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் சார்? இதுதான் புரிய மாட்டேங்குது. இவனை பற்றி என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் ஃபோட்டோஸை பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பியிருக்கோம். நிஷிகாந்தா சர்மா கிட்ட இவனை பற்றி பேசுனீங்களா? நான் ஃபோன் பண்ணேன் சார், அவங்க ஃபோன் ரீச் ஆகலை. மிஸ்ஸா, இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. சுக்ருதியும் மகேஷ் இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. அந்த பக்கம் கனிகாவுக்கும் சஞ்சனாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் சுக்ருதிக்கும் சஞ்சனாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இது எல்லா வீடியோவையும் மகேஷ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். இல்லை சார். அதுக்கப்புறம் மகேஷுக்கு சஞ்சனா சுக்ருதியோட நெருக்கம் பிடிக்காம இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கனிகா சஞ்சனாவோட வீடியோவை பிரசாந்துக்கு அனுப்பியிருக்கலாம், அட்ரஸையும் அனுப்பியிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் பிரசாந்த் தான் உண்மையை சொல்கிறான்னு நம்ம நினச்சிப்போம். சஞ்சனாவை கொள்றதுக்கான மோட்டிவ் மகேஷ் கிட்டே இருக்கு. சஞ்சனாவுக்கும் சுக்ரியத்துக்கு இருக்கிற நெருக்கம் அவனுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். அதனால அவன் சஞ்சனாவை கொண்டிருக்கலாம். மிஸ்ரா, அந்த லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா மோட்டிவ் கனிகாட்டி இருந்திருக்கு. கனிகாவுக்கும் சஞ்சனாவுக்கும் உறவு இருந்திருக்கு. கனிகாவுக்கும் இந்த விஷயம் பிடிக்காம இருந்திருக்கலாம். அவள் சஞ்சனாவை கொலை பண்ணியிருக்கலாம், இல்லை கொல்ல வச்சிருக்கலாம். தான் தங்கச்சியை கொல்ல முடியாது இல்லையா சார்? இந்த முழு கதையில் பேர் கிடப்போது ரிஷிகந்தாவோடது தான். எக்ஸாக்ட்லி. இவங்க 3 பேருக்கும் பிரைம் சஸ்பெக்ட் நம்ம எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிற மகேஷ். முதல்ல அவனை தூக்குங்க. சார், இது பிரசாந்தோட தம்பி சுனில் தியாகியோட கால் ரெக்கார்ட்ஸ். அஃபிஷியல்ஸா ஏதாவது? இல்ல சார், அவன் 1 மாசமா லக்னோல தான் இருக்கான். அவனோட போனை ஆபீஸ் ஆக்டிவிட்டிக்காக அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மகேஷோட லொகேஷன் அப்புறம் கால் ரெக்கார்ட்ஸ்ல என்னாச்சு? சார், இவன் அதிகமா சுக்ருதி அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் பேசுவான். ஜூலை 4ல இருந்து அவனுடைய போன் ஆஃப்னு வருது. செக் பண்ணு சார். மர்டர் நடந்ததுல இருந்து அவன் மிஸ்ஸிங். சார், இது சஞ்சனாவோட அப்பா ஜெயராம் பைல்வானோட கால் ரெக்கார்ட்ஸ். சிடிஆர்ல சஸ்பீஷியஸா எதுவுமே இல்லை சார். ஆனால் லொகேஷன் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது இந்த கேஸ்ல புது டிஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஜூலை 3 அப்ப சஞ்சனாவுடைய அப்பா காசிப்பூர்ல இருந்திருக்காரு. ஜூலை 3க்கு தான் சஞ்சனாவோட மர்டர் நடந்திருக்கு. ஒருவேளை இந்த ஜெயராம் கௌரவ கொலை பண்ணியிருப்பானோ? இது அவன் தான் சொல்லணும். தூக்கிட்டு வாங்க அவனை. எவ்வளோ பெரிய பயில்வான்னு பார்த்துடலாம். சொல்லுங்க. பிஎஸ்ஐ மிஸ்ரா, காசிப்பூர் போலீஸ் ஸ்டேஷன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஒன்றை மர்டர் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. கொலையா? கிரவுண்ட்ல குஸ்தி விளையாடி கொலைகளும் பண்ண ஆரம்பிச்சிங்களா பயில்வான்? எங்க மாமியார் விட்டு ஓடி வந்துட்டான்னு உங்க கௌரவம் குறைஞ்சுடுன்னு அவளை கொன்னுட்டீங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், பயில்வான் எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டும், மண்ணோட உறவு அவங்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. சஞ்சனா தான் என்னோட உயிர். சரி, ஜூலை 3க்கு காசிப்பூர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்றா? நான் சொல்றேன். உங்க மருமக பிரசாந்த் தியாகி உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. ஜூலை 2க்கு காசிப்பூருக்கு வர சொல்லியிருக்காரு. அவர் உங்ககிட்ட இந்த வீடியோவை பத்தி சொல்லியிருக்காரு. உங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸ் மூலியமா இது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. மீதி நீங்க சொல்லுங்க. நான் 3ஆம் தேதி காசிப்பூருக்கு போயிருந்தேன் சார். என் பொண்ணுக்கு புரிய வைக்கிறதுக்கு நிஷிகந்தாவோட வீட்டுக்கும் போயிருந்தேன். இந்தாங்க மேடம், பாதாம் பால். தேங்க்யூ. நீ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. நீ இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும்? நீ இல்லைன்னா எனக்கு இந்த உலகமே இல்லை. நீ சொல்ற இதெல்லாம் கதை மாதிரி தெரியுது. என்னால நம்பவே முடியல. என் பொண்ணு செத்துருக்கா சார். உங்க பொண்ணு செத்துருந்தா கதைன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. சட்டம் உணர்ச்சிகள் எல்லாம் நம்பாது. ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. சார், சார், மகேஷ் யாதவ் பத்தி எந்த லீடும் கிடைக்கல. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. மிஸ்ரா, மகேஷ் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த வீடியோவை பத்தி நிஷிகாந்த் சர்மா கிட்ட பேசுங்க. என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. ஒரு அம்மா கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. எனக்கு இவளோட செக்ஷுவல் பிரெஃபரன்ஸை பத்தி முன்னாடியே தெரியும். இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எல்லார் முன்னாடியும் இவ மானம் இப்படி போகுது.
இந்த பையன் எங்கே ஓடி இருப்பான்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இவன் உங்களில் யாரு கூடயாச்சும் டச்சில் இருக்கானா? இந்த பையன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியாது. அவன் சுக்ருதிக்காக தான் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவான். இவன் தான் சஞ்சனாவை கொன்னானா? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் சஞ்சனாவோட ஹஸ்பண்ட் பிரசாந்த் தியாகி அவங்க அப்பா ஜெயராம் பைல்வான கஸ்டடியில் வச்சுருக்கோம். ஹலோ, என்னது? சார் இந்த பக்கம் வாங்க சார். ப்ளீஸ் அக்கா. என்ன அக்கான்னு சொல்லாத. உனக்கு தங்கச்சிக்கான அர்த்தம் தெரியுமா? உனக்கு தங்கச்சியா இருக்க தகுதியே இல்லை. நான் சொல்றத கேளு. இப்பவே இந்த ரூம்ல இருந்து போயிட. இல்லன்னா அம்மா வரதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு விழுந்துரும். என்ன மன்னிச்சிருங்கக்கா. எத்தனை முறை சொல்றது? மரியாதை வெளியே போ. சார், மகேஷ் யாதவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இதுபடி பார்க்கும்போது ஜூலை 4 இறந்துருக்கான். அப்படின்னா சஞ்சனா இறந்து அடுத்த நாள் இறந்துருக்கான். ஆமாம் சார். பிரசாந்த் தியாகியும் காசிப்பூரில் ஜூலை 4 வரைக்கும் இருந்திருக்கான். சார், எனக்கு என்னமோ பிரசாந்த் தியாகி ஜூலை 3க்கு மனைவி சஞ்சனாவை கொண்டிருக்கலாம். அதில் அவனுக்கு துணையா அவங்க அப்பா ஜெயராம் பைல்வான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜூலை 4க்கு இந்த பிரசாந்த் காசிப்பூர்லேருந்து திரும்ப கோரக்பூருக்கு போயிட்டான். சார், நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க சார். நான் என்னோட மனைவி சஞ்சனாவையும் கொல்லல, அந்த பையன் மகேஷும் கொல்லல சார். நீயும் போய் சொல்லு. இவன் கூட இல்லைன்னு சொல்லு. சார், அது பொய் இல்லை, அது உண்மைதான். நான் அங்கே இல்லை. என்னோட இறந்து போன பொண்ணு மேலே சத்தியமா. நீங்க இப்படியெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்க. இவனுங்க உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் இவனுங்க நல்லா அடி. இல்ல சார், இல்ல இல்ல சார், வேண்டாம் சார். நான் சொல்றது உண்மைதான் சார். நான் சொல்றது உண்மைதான் சார். சார், பிரசாந்த் ஜெயராம் அவங்க ஸ்டேட்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார். ஆனா ஒரு விஷயம் என் மூளைக்குள்ள குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சார். சொல்லு. பிரசாந்த் ஜெயராம் மகேஷ்க்கு அப்புறம் சஞ்சனாவை கொல்ற மோட்டிவ் இருக்கிற ஒரே ஆளு கனிகா சர்மா. ஒருவேளை இந்த மகேஷ் சஞ்சனா சுக்ருதியோட வீடியோ காட்டியிருக்கலாம். ஏன்னா மகேஷ்க்கு அவளோட ரகசியம் தெரியும். அவன் சுக்ருதியும் தப்பா யூஸ் பண்ணியிருக்கான். நிசிகந்தா பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவங்க 3 பேரோட கால் ரெக்கார்ட்ஸ் எடுங்க. திரும்பவும் 3 பேர் இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடுங்க சார். ஒருவேளை எனக்கு மகேஷை பத்தி தெரிஞ்சுதான் அவனை நிச்சயமா கொண்டு இருப்பேன். ஆனா யாரும் அவனை முதல்ல கொண்டுட்டாங்க. சஞ்சனா விஷயத்துக்கு வரும்பொழுது நான் ஏன் அவளை கொல்ல போறேன்? அவளை நான் காதலிச்சேன். அவ என்ன தப்பு பண்ணாலும் நான் அவளை மன்னிச்சிருவேன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் அவ தான் காதலி. எல்லாமே என்னோட தப்பு தான். மகேஷ் நல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்பவும் அவனுக்கு செக்ஸ் மட்டும்தான் வேணும். எப்பவும் என்ன தப்பு தப்பா வீடியோ எடுக்கணும்னு நினைப்பான். அவன் என்னென்ன சொல்லுவானோ எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் அவனை காதலிச்சுட்டு இருந்தேன். ஆனா காதலோட அர்த்தம் அன்னைக்குதான் எனக்கு உண்மையிலே புரிஞ்சிச்சு. நீ எவ்வளவு நல்லா என்ன பாத்துக்கிற. நீ இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும்? நீ இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லை. ஆனா மகேஷ் எப்போ வீடியோ எடுத்தான்னு எனக்கு தெரியாது. எனக்கும் சஞ்சனாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லணும்னா இதுல சஞ்சனா மேல தப்பு எதுவுமே இல்லை. நான் தான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த விஷயம் கனிகாக்கு தெரிஞ்சது நீங்க சண்டை போட்டிருக்கீங்க. யார் கூட சேர்ந்து இந்த பிளான்லாம் போட்டீங்க சொல்லுங்க. கனிகா கூடயா இல்லை உங்க அம்மா கூடயா? சஞ்சனா மகேஷை யார் கொண்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் ஒத்துக்கிறேன். எல்லா தப்பும் என்னோடது தான். எல்லா தப்பையும் பண்ணது நான் தான் சார். நான் பண்ண தப்பால எல்லா உறவுகளும் உடைஞ்சிச்சு. எல்லாம் என்னோட தப்பு தான். நான் என்னன்னு சொல்றது இன்ஸ்பெக்டர் சார்? எனக்கு எதுவுமே புரியல. ஒரு பக்கம் எலெக்ஷன் டென்ஷன், இன்னொரு பக்கம் வீட்ல சோகமா இருக்காங்க. 2 பேரும் நாளெல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்க அழுகையெல்லாம் நான் நிறுத்த போக மாட்டேன். ஏன்னா கனிதாவோ இல்ல சுக்ரிதாவோ தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சா முதல்ல நான் உங்ககிட்ட தான் கூட்டிட்டு வருவேன். ஆனா இது வரைக்கும் யாருக்கும் எதிரான ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடைக்கல. நேரம் கடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா போலீஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷனை இன்னும் ஃபாஸ்ட் ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2 புது ஆளுங்களுக்கு எதிராக போலீஸ்க்கு பலமான ஆதாரம் கிடைச்சது.